இஸ்லாமிய பரவலுக்கான காரணங்கள். முஸ்லிம்களின் வாழ்க்கையில் வெளிப்படும் இஸ்லாமிய போதனைகள், கோட்பாடுகள், வழிபாடுகள் இவற்றை அடுத்து செயலளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஓர் அம்சமாக முஸ்லிம்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை திகழ்கின்றது. இஸ்லாத்தை பரப்புவதில் அனைத்தையும் விட இதுதான் வீரியமான விஷயமாக திகழ்கின்றது. வெறுமனே தன்னுடைய கோட்பாடுகளை மட்டுமே இஸ்லாம் முன்வைத்திருந்தால், அந்த கோட்பாடுகளை பின்பற்றுவதால் ஏற்படுகின்ற தாக்கங்களை அது நிகழ்த்தாமல் இருந்திருந்தால், குறைவான உள்ளங்கள்தான் அதன் பால் ஈர்க்கப்பட்டிருக்கும். ஆனால் அதற்கு பதிலாக கொள்கைகளை மட்டுமே பிரச்சாரம் பண்ணாமல் செயல் உலகிலும் அது சாதித்துக் காட்டியது. காட்டுமிராண்டிகளாக திகழ்ந்த சமூகங்களை எல்லாம் நாகரீக பண்பாட்டில் தலை சிறந்தவர்களாக மாற்றிக் காட்டியது. இந்த பண்புதான் உள்ளங்களை எல்லாம் ஈர்க்கக்கூடிய காந்த பண்பாக மாறிவிட்டது எனலாம். ஓரிறை கொள்கை, இறைவன் ஒருவன்தான் என்கின்ற கொள்கை, அவனுடைய ஆற்றல், உதவி தேடுவது என்றால் அவனிடம் மட்டும்தான் தேட வேண்டும் என்கிற நம்பிக்கை முஸ்லிம்களிடம் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டது. தன்னம்பிக்கை கொண்டவர்களாக, சுயமரியாதை உடையவர்களாக அவர்களை மாற்றிவிட்டது. பொறுமைசாலிகளாகவும் நன்றியுடையவர்களாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள். உலகத்தில் யாருக்கும் அவர்கள் பயப்படுவது கிடையாது. யாருக்கு முன்னாலும் கைகட்டிக்கொண்டு கரங்களை ஏந்திக் கொண்டு நிற்பது கிடையாது. எத்தகைய பெரிய பெரிய கவலைகள் வந்தாலும், பெரிய பெரிய துன்பங்கள் வந்தாலும் வருத்தம் மேலிட்டு மூலையில் முடங்கிவிடுவதும் கிடையாது. நன்மையோ தீமையோ நாளை மறுமை நாளில் அதற்கான பிரதிபலனை, பின்விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும் என்கின்ற இஸ்லாமிய கோட்பாடு அவர்களுடைய உள்ளங்களை பெருமளவு மாற்றிவிட்டது. அவர்கள் வீரமிக்கவர்களாக, தைரியமுடையவர்களாக மாறிவிட்டார்கள். தங்களுடைய இந்த உலக வாழ்க்கை அழியக்கூடிய 4 நாள் வாழ்க்கைதான் என்பதை ஆணித்தரமாக நம்புகின்றார்கள். இறைவனுக்காக எத்தகைய தியாகத்தை செய்யவும், எந்த ஒரு பொருளை அர்ப்பணிக்கவும் தயாராகி விடுகின்றார்கள். அவர்களுடைய தியாகத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் வேறு எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. தக்வா, இறையச்சம், இறைவனிடத்தில் உயரிடத்தை அடைதல் என்பவற்றைப் பற்றிய இஸ்லாமிய போதனையானது அவர்களிடத்தில் அசாதாரணமான பண்புகளையெல்லாம் தோன்ற வைத்துவிட்டது. தக்வாவின் அடிப்படையிலான வாழ்க்கை, உலகப்பற்றற்ற தன்மை அவர்களிடம் தோன்றிவிட்டது. மது, சாராயம், திருட்டு, களவு போன்ற ஒழுக்கச் சீர்கேடுகளை விட்டு முஸ்லிம்கள் விலகியிருக்கும் அளவிற்கு மற்ற எந்த சமயத்தினர்களும் விலகியிருப்பது கிடையாது. மனித உரிமைகள், மனித சகோதரத்துவம், இஸ்லாமிய சகோதரத்துவம் போன்றவற்றைப் பற்றி இஸ்லாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு கற்பித்திருக்கின்றது என்றால், அவர்களிடையே ஜனநாயக உயிரோட்டம் தோன்றிவிட்டது. அங்கே இனப்பாகுபாடு, மொழி வேறுபாடு, நிறப்பாகுபாடு போன்றவற்றை காணவே முடியாது. ஏழை, பணக்காரன் என்கிற பாகுபாட்டையும் காண முடியாது. இனவெறியோ, மொழி வெறியோ, நிறவெறியோ அங்கே காணப்படாது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்றால், இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் ஒரு தூணாக அவன் மாறிவிடுகின்றான். அவன் கருப்பனாக இருக்கலாம், அல்லது வெள்ளையனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், பரம ஏழையாக இருக்கலாம், எஜமானனாக இருக்கலாம், அடங்கிப்போகும் வேலைக்காரனாக இருக்கலாம். ஆனால் எல்லா முஸ்லிம்களும் அவனை தங்களுடைய சகோதரனாகவே எண்ணியாக வேண்டும். தொழுகை போன்ற வழிபாடுகளில் எல்லா முஸ்லிம்களுக்கு பக்கத்திலும் சரிசமமாக நிற்கக்கூடிய, நிறைவேற்றக்கூடிய உரிமை அவனுக்கு கிடைத்துவிடும். இது மட்டும் கிடையாது. இஸ்லாத்தின் மற்ற போதனைகளும் முஸ்லிம்களின் வாழ்க்கையில் பெருமளவு தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்கின்றன. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் என்னதான் காட்டுமிராண்டித்தனமான சமூகமாக அது இருந்தாலும் சரியே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடையே கல்வி, நாகரீகம், கலாச்சாரம், பண்பாடு போன்றவை தோன்றிவிடுகின்றன. ஐரோப்பாவைச் சேர்ந்த கிறிஸ்துவ பிரச்சாரகர்கள் இந்த நிலைமையை பார்த்து வெகுவாக ஆச்சரியப்படுகின்றார்கள். ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த படுபயங்கர காட்டுமிராண்டித்தனமான சமூகங்களை கூட இஸ்லாமிய பிரச்சாரம் எந்த அளவிற்கு நாகரீகமுடையவர்களாக, பண்பாடுடையவர்களாக மாற்றிவிட்டது
என்பதை யோசித்துப் பார்த்து அவர்கள் மூக்கின் மேல் விரலை வைக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்குப் பிறகு அவர்கள் பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள், மதரசாக்களை நிறுவுகின்றார்கள், சமூக வாழ்க்கையில் இஸ்லாமிய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறார்கள், வியாபார வணிகங்களில் தீவிரமாக ஈடுபடுகின்றார்கள், பொருளாதாரத் துறைகளில் வெகுவாக முன்னேறிவிடுகின்றார்கள். இது போன்ற விஷயங்களை செய்து வந்ததால் இஸ்லாமிய பிரச்சாரம் ஆப்பிரிக்காவில் தோன்றிய சிறிது காலத்திற்குள்ளாகவே ஆப்பிரிக்காவின் காட்டுமிராண்டித்தனமான சமூக வாழ்க்கை அடியோடு ஒழிந்து போய் நாகரீக பண்பாடு உள்ள சமூகங்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். ஒரு சமூகம் இவ்வாறு மாறிவிட்டதை பார்த்து அவர்களுக்கு அருகிலுள்ள மற்ற சமூக மக்களும் இதே மாறுபாடுகளை தங்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் அந்த சமயத்தை, அந்த அற்புத மாற்றங்களுக்கு காரணமாக இருந்த சமயத்தை உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள். வரலாற்றில் புகழ்பெற்ற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். ஹிஜ்ரி 6ஆம் நூற்றாண்டில் மேற்கு நைஜீரியாவில் காணப்பட்ட வலிமை வாய்ந்த அரசாங்கமான ஜின்னி மாகாணத்தில் மேற்கு ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த பர்பரியர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். என்ன ஆனது? ஏராளமான அரிர்கள், உலமாக்கள் உருவாகிவிட்டார்கள். சிறிது காலம் கழித்து அந்த நாட்டின் மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கமிட்டியை ஏற்படுத்தினார். அந்த கமிட்டியில் 2400 உலாமாக்கள் பங்கு பெற்றார்கள் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! இஸ்லாமிய நாகரீகம், இஸ்லாமிய பண்பாட்டின் காரணமாகத்தான் அரபுலகம், இந்தியா, எகிப்து மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் வியக்கத்தக்க மாறுபாடுகள் ஏற்பட்டன. அவை அனைத்தையும் நம்மால் இங்கே விளக்க முடியாது. வரலாற்றின் பக்கங்களில் பொன் எழுத்துக்களில் அவை பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்முடைய வாய்ஸ் ஆஃப் யுஹ்வான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.